சார், இப்போ வந்து முருகன் மாநாடு பிஜேபி சார்பில் வந்து முருகன் மாநாடு வந்து நடத்த முடிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து அண்ணா பெரியார் போன்ற அந்த வீடியோ வந்து சர்ச்சையாக இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அதில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஒரு 5 பேர் பங்கேற்றிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதுரையிலே நடந்தது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, மோடி பக்தர்கள் மாநாடு. முருக பக்தர்களின் மாநாடு நடந்திருந்தால் தமிழ் மக்களால் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சிக்கும் வீடியோ ஒளிபரப்பப்பட்டிருக்காது. பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களையே தமிழ் மண்ணில் எங்களால் விமர்சிக்க முடியும், அவர்களின் அடையாளத்தை அழித்தொழிக்க முடியும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சங் பரிவார்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுக அந்த மாநாட்டிலேயே பங்கேற்றது என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது. வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி அண்ணாவை விமர்சித்தாலும் பெரியாரை விமர்சித்தாலும் அந்த தலைவர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் அவர்களோடுதான் தேர்தல் களத்தை சந்திப்போம் என்கிற நிலையில் அதிமுக இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். அண்ணாவை பழித்த பிறகு, பெரியாரை பழித்த பிறகும் பாஜகவோடு, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு இவர்கள் தொடர்ந்து பயணிக்கப் போகிறார்களா என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் வந்து பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அது அவருடைய ஆசையாக இருக்கலாம், அல்லது கனவாக இருக்கலாம். அது நனவாக வாய்ப்பில்லை, நிறைவேறாது. சார், 234 தொகுதிக்கு நாங்கள் இணையானவர்கள், தகுதியானவர்கள் நேற்று பேசியிருந்தீங்க. விசிகா வந்து திமுக கூட்டணியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமான தொகுதிகளை கேட்கறதுக்கு ஒரு முன்னாடி சமிக்கையா பார்க்கலாமா? உங்களுடைய அந்த பேச்சு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இந்த கேள்வி திரும்ப 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 கேட்கப்படுகிறது. இது சலிப்பு தட்டுகிற ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு இடையிலே பேச்சுவார்த்தை நடக்கும்போதுதான் எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்கள் என்பதையெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியும். இயக்க தோழர்களை அரசியல் ரீதியாக ஊக்கப்படுத்தும் வகையில் மேடைகளில் பேசுவதையும், தேர்தல் நேரங்களில் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப் போவதையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவையில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.